அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். டிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 1ல இன்னைக்கு பிரான்சிஸ் பேக்கன் பார்க்க போறோம். பிரான்சிஸ் பேக்கன் வி நோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஐஸ். 1561 டு 1626 இவருடைய காலகட்டமாகும். 1561 டு 1626, அதாவது எலிசபெத்தன் காலகட்டமும் ஜக்கோபியன் காலகட்டம் ரெண்டுலேயுமே இவருடைய அரசாங்கம் இவருடைய இலக்கிய அரசாங்கம் டிராவல் பண்ணும். நாட் ஓன்லி லிட்ரரி பாலிடிக்ஸ், ரியல் பாலிடிக்ஸ்லயும் பேக்கன் அப்படிங்கிறவங்கள நீங்க பார்க்கலாம். ஸோ பேக்கன் அப்படின்னு சொன்னா உடனடியா நமக்கு ஞாபகத்து வரக்கூடியது பாத்தீங்கன்னா எஸ்ஐ. சரிங்களா? ஸோ ஸ்ட்ரைட்அவே நம்ம எதுக்கு போயிடலாம் அப்படின்னா எஸ்ஐனா என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு உரைநடை பகுதி, ஒரு காம்போசிஷன், கட்டுரை அப்படின்னு எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ இதை முதல்ல வடிவமைச்சவர் இந்த ஒரு ஜான்ராக்கு ஒரு உருவம் கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா மோண்டைன். சரிங்களா? மிக்கேல் டி மோண்டைன் அப்படிங்கிற பிரெஞ்சு எழுத்தாளர். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் இந்த எஸ்ஏ அப்படிங்கிற பரிணாமம் வளர்ச்சி அடைஞ்சு பேக்கன் கிட்ட சேருது. ஃபர்ஸ்ட் அந்த வேர்டு எஸ்ஏ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இஎஸ்எஸ்ஏஐ, எஸ்ஐ அப்படிங்கிற பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து மருகி ஆங்கிலத்தில் எஸ்ஐ அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரையல் ஆர் அட்டெம்ப்ட், ஒரு முயற்சி, ஒரு வாட்டி பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி மீனிங். எதுக்கு எஸ்ஐ அப்படிங்கிறத பிரெஞ்சு வார்த்தைக்கு ட்ரையல் ஆர் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டேர்மை பாப்புலரைஸ் பண்றது இல்லை இதை முதல்ல உருவாக்கி கொடுத்தது, ஆரிஜினேட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாண்டேன் அப்படிங்கிற பிரெஞ்சு ரைட்டர், 16ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி தான் பேக்கன் இங்க இங்கிலீஷ்ல அதை ஸ்ப்ரெட் பண்றாரு. ஓகேங்களா? ஸோ மாண்டேன் இஸ் கால்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் எஸ்ஐஸ். ஃபாதர் ஆஃப் எஸ்ஐஸ் அப்படின்னா மாண்டேன். அதே டைம்ல ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் எஸ்ஐஸ் அப்படின்னா பேக்கன். ஸோ ரெண்டும் பிரான்சிஸ் பேக்கன். சரிங்களா? இந்த மாண்டேனுடைய கலெக்ஷன் ஆஃப் எஸ்ஐஸ் எப்படி அழைக்கப்படுதுன்னா எஸ்ஐஸ். 1581ல இது வெளிவருது. ஸோ எஸ்ஐஸ் அப்படிங்கிற பேர்ல இது அழைக்கப்படுது. பாருங்க, ஒரு சமகால எழுத்தாளரிடமிருந்து என்னென்ன நம்ம கத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பேக்கன் கத்திருக்கிறாரு. ஓகே, பிரான்சிஸ் பேக்கன் 1561 டு 1626 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எலிசபெத்தன் காலகட்டம், ஜக்கோபியன் காலகட்டம் ரெண்டையுமே இவர் சேர்த்து இருந்திருப்பாரு. ரெண்டுலையுமே தன்னுடைய அரசியல் பங்கும் இலக்கிய பங்கையும் இவர் கொடுத்திருப்பாரு. ஃபாதர் ஆஃப் எஸ்ஐஸ். இவர் எலிசபெத்துக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு பர்சன். ஏன்னா இவங்களுடைய அப்பாவும் எலிசபெத்துக்கு கீழே வேலை பார்த்தவங்க. இவரும் எலிசபெத் மகாராணியினுடைய ஆட்சிக்கு உட்பட்டு அவங்களுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ஒரு ஆள். அவரை எலிசபெத் என்னென்ன அழைத்தாங்க அப்படின்னா லிட்டில் லார்ட் கீப்பர். அவங்க அப்பா லார்ட் கீப்பர். அதாவது லார்ட் கீப்பர் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சீல் கொடுத்துருப்பாங்க. அந்த சீல் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு முத்திரை பத்திரம் வாங்குறோம். இப்போ பிரின்சிபலோடைய சிக்னேச்சர் வாங்கிட்டோம். சீல் வாங்குறதுக்கு ஒரு ஆளை போய் ஒரு ஆஃபீஸரை பார்த்து தான் சீல் வாங்கணும். இப்படிப்பட்ட ஒரு இது. ஏன்னா அவர் அதே ஈக்குவலன் டு பிரின்சிபல், ஈக்குவலன் டு ஹெட் மாஸ்டர், ஈக்குவலன் டு தாசில்தார் அப்படிங்கிற ஒரு ஈக்குவலண்டா அந்த சீல் வைக்கக்கூடியவரை நம்ம மதிக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பதவி தான் அந்த லார்ட் கீப்பர் அப்படிங்கிறது. ஸோ இவங்க சீல் வச்சாதான் ஜிஓ பாஸ் ஆகும். அப்படிப்பட்ட லார்ட் கீப்பருடைய பையன் இவரும் லார்ட் கீப்பர் ஆகுறாரு. சரிங்களா? ஸோ இவரை யங் லார்ட் கீப்பர் அப்படின்னு எலிசபெத் அழைக்கிறாங்க. He was knighted in the year 1603. ஸோ முழுவதுமாக அரசியல் பயணம் இவருக்கு இருக்கும். கவனமா பார்த்துக்கோங்க. In 1607, 1603ல அவருக்கு நைட். அப்புறம் 1607ல பாத்தீங்கன்னா he was appointed as solicitor general. அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர் சட்ட வல்லுநர், அவருடைய அசிஸ்டன்ட் தான் த solicitor ஜெனரல் அப்படிங்கிறது. இந்த solicitor ஜெனரல் அப்படிங்கிறவங்க அடுத்த அட்டர்னி ஜெனரல் அவங்க தான். அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிற பதவி பாத்தீங்கன்னா லா படிச்சவங்க எல்லாம் உயர்ந்த இப்ப மத்திய அரசாங்கத்தினுடைய உயர்ந்த சட்ட ஆலோசகருடைய பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அட்டர்னி ஜெனரல். இது இங்கிலாந்துலயும் இருக்குது. இந்தியால இப்ப பிரசன்ட்ல நாம இந்த ஒரு முறையை கையாண்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இன்னும் இந்தியால இருக்குது. ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். பாருங்க, ஆர் வெங்கடரமணி. சரிங்களா? திஸ் பர்சன் இஸ் நோன் அஸ் த அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா சின்ஸ் 2022. சரிங்களா? இவர் தான் இப்போ இந்தியாவினுடைய மிக உயர்ந்த சட்ட ஆலோசகர் அப்படின்னு சொல்றது இந்த வெங்கடரமணி அப்படிங்கிறவரை தான். சரிங்களா? ஸோ பேக்கனுக்கு எது கிடைச்சது அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிற போஸ்ட் 1613ல கிடைச்சது. 1617ல அப்படியே ப்ரமோஷன் லார்ட் கீப்பர், 1618ல லார்ட் சான்சலர், இப்படின்னு உயர் பதவிகள் அவருக்கு கிடைச்சிட்டே இருக்குது. சரி சார், இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும்தான் இருப்பாங்களா? அதாவது நாட்டுக்கு மட்டும்தான் இருப்பாங்களா? மாநிலங்களுக்கு இருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா மாநிலத்துக்கும் இதே மாதிரி உயர்ந்த சட்ட ஆலோசகர் ஒருத்தர் இருப்பாரு. அவரை நம்ம அட்டார்னி ஜெனரல்னு கூப்பிடக்கூடாது. ஏன்னா அவர் நாட்டுக்கு ஒரு அட்டார்னி ஜெனரல் தான்.
இந்தியாவுக்கு ஒரே ஒரு அட்டார்னி ஜெனரல் தான். தமிழ்நாடு, இப்போ ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா எல்லாம் தனித்தனியா என்ன வச்சுக்கலாம்னா, அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன வச்சிருக்கலாம்? உயர்ந்த சட்ட ஆலோசகரை அட்வொகேட் ஜெனரல்னு நம்ம அழைப்போம். தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பி.எஸ். ராமன். ஸோ பேக்கன் பார்த்தோம். எந்த வருஷம் அவர் அட்டார்னி ஜெனரல் ஆகுறாரு? 1613ல. இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரல், தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரல் 3 பேரையும் பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. தென் பேக்கனுக்குள்ள வரும். 1621 எல்லா பதவியும் கொடுத்தாங்க. 603ல நைட், 607ல சொலிசிட்டர் ஜெனரல், 13ல அட்டார்னி ஜெனரல், 17ல லார்ட் கீப்பர், 18ல லார்ட் சான்சலர் இப்படின்னு எல்லாம் கொடுத்துட்டு 21ல அவ்வளோத்தையும் பிடுங்கிட்டாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி வாஸ் சார்ஜ்டு வித் பிரைபரி த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு அவையில இருந்து லஞ்சம் வாங்கிட்டான், ஊழல் பண்ணிட்டான் அப்படிங்கிற குற்றத்துக்காக பேக்கனை என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய எல்லா போஸ்டிங்ஸ்ல இருந்தும் டிஸ்மிஸ் பண்ணி வாஸ் ஃபைண்ட் 40,000 பவுண்ட். எந்த ஜென்மத்தில் அடைக்கிறது இல்லையா, முடியவே செய்யாது. ரைட். அண்ட் லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட், வாழ்நாள் முழுவதும் சிறையிலேயே கிடைக்கணும். பெரிய தொகையை வந்து அவங்களுக்கு என்னவானா ஃபைனா போடுறாங்க. பட் இதெல்லாம் சட்டமா இருந்தது. பட் நெக்ஸ்ட் டே ஹி வாஸ் ரிலீஸ்ட். ஏன்? அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டான ஆளு, அரசிக்கு மிக மிக வேண்டப்பட்ட ஒருத்தருடைய பையன். அதனால அடுத்த நாளே இவங்களை பேக்கனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் அவர் மேல எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத உண்மை. ஸோ தான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாச்சுன்னா என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது. தென் அலெக்சாண்டர் போப் பேக்கனை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹையஸ்ட், பிரைட்டஸ்ட் அண்ட் மீனஸ்ட் ஆஃப் மேன்கைண்ட். பெரிய ஆள்னு பார்த்தாலும் அவன் தான், ரொம்ப சின்ன பையன் பார்த்தாலும் அவன் தான். சரிங்களா? ரொம்ப சின்ன ஒரு, அதாவது வேண்டாத காரியங்களையும் அவன் செய்வான். ரொம்ப பிரைட்டான ஒய்சஸ்டான காரியங்களையும் அவன் செய்வான். ஏன்னா நல்ல அறிவாளி, லாயர், சயின்டிஸ்டும் கூட. யாரு? பேக்கன். இப்படிப்பட்ட அறிவாளி, எல்லாமே ஒய்சஸ்ட், பிரைட்டஸ்ட் அண்ட் மீனஸ்ட். சில வேண்டாத வேலைகளும் அவனுடைய கையில உண்டு. சரிங்களா? கூட இருக்கவனை புலி பறிச்சு தள்ளிடுவான், எல்லாரையும் தள்ளி விட்டு அதுக்கு மேல ஏறி தான் சுகம் காணுவான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இந்த பேக்கன். சரிங்களா? அதனாலதான் அவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு அவ்வளவு லஞ்சம் வாங்கிட்டும் திரும்ப வெளியே வர முடிஞ்சது. ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்னு, அவனுடைய அகாடமிக் லைஃப், பேக்கனுடைய அகாடமிக் லைஃப் பார்த்தோம் அப்படின்னா, he is very sincere, he is very dedicative to his literary career. பட் பர்சனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப மோசமான வேலைகளை பண்ணியிருக்காரு பேக்கன். he is called as father of empirism. எம்பீரிசம் அப்படின்னா என்ன சொல்றது? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட வந்து அது மூலமா தான் வந்து நம்ம வந்து நாலேஜ் கெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிலாசபி எம்பிரிசிசம். ஸோ அப்படி அந்த அனுபவவாதம் அப்படின்னு சொல்லிக்கலாமா? அனுபவவாதம் அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு பேக்கன். ஸோ ஹீஸ் த ஃபாதர் ஆஃப் எம்பிரிசிசம். தென் பேக்கன் இஸ் ஆல்சோ ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மெத்தட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்டேர், ஒரு பிரெஞ்சு ரைட்டர். இவர் தான் பேக்கனை எப்படி சொல்றாரு? ஃபாதர் ஆஃப் எம்பிரிசம் அண்ட் ஃபாதர் ஆஃப் சயின்டிபிக் மெத்தட். பேக்கன் தன்னுடைய எழுத்துக்களை 3 பிரான்ச்சா டிவைட் பண்ணியிருக்கிறாரு. அவர் டிவைட் பண்றாரா, பின்னால வந்து கிரிட்டிக் பண்ணாங்களா அப்படிங்கிறது நமக்கு சரியா தெரியல. சயின்டிபிக் ஒர்க்ஸ், ரிலீஜியஸ் ஒர்க் அண்ட் ஜுடிஷியல் ஒர்க்ஸ். ரிலீஜியஸ் அப்படின்னா மதம் சார்ந்த ஒர்க்ஸ். ஏன்னா புரொட்டஸ்டானிசத்தை சார்ந்து இருக்கிறாரு. எலிசபெத் வந்து புரொட்டஸ்டானிசத்தை சப்போர்ட் பண்றாங்க. அதனால பேக்கனும் புரொட்டஸ்டன்ஸ் கூட தான் நிற்கிறாரு. சயின்டிபிக், ஹீஸ் அ சயின்டிஸ்ட். ஜுடிஷியல் அண்ட் லா படிச்சிருக்காரு இல்லைங்களா? அதனால ஜுடிஷியல் சார்ந்த ஒர்க்ஸையும் அவர் எழுதியிருக்கிறாரு. பேக்கன் அட்டாக்ட் அரிஸ்டாட்டில். 2 பேருக்கும் பொருந்தாது. அரிஸ்டாட்டிலுடைய வியூஸ் எல்லாத்தையும் யார் எதிர்ப்பா அப்படின்னா பேக்கன். ஒய்? பேக்கன் ஃபாலோடு பிளாட்டோ. பிளாட்டோ தான் அவருக்கு பிடிக்கும். பிளாட்டோ பேனிஷ்டு பொயட்ஸ் ஃப்ரம் ரிப்பப்ளிக். அதை வந்து இவர் ஆதரிப்பார். அரிஸ்டாட்டில் பொயட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இது அவருக்கு பிடிக்காது. ஏன்னா பேக்கன் இஸ் அன் எஸ்ஸேயிஸ்ட் இல்லைங்களா? ஒரு கட்டுரையாளர். இப்போ அவர் வந்து கவிதைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களை பிடிக்காதுன்னு தான் சொல்லுவார். அண்ட் பேக்கனுடைய ஒர்க்ஸை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். அவருடைய மிக முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் இன் த இயர் 1605. சரியா? மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மிக முக்கியமான ஒர்க்ஸும் நிறைய எஸ்ஐஸும் இருக்கு. யாருக்கு? பேக்கன் பார்த்தீங்கன்னா ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எஸ்ஏவா சார், இல்லை வந்து இது போயமா, டிராமாவா, ஃபிக்ஷனா, நான் ஃபிக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஜஸ்ட் ஆன் பிலாசபிக்கல் ஒர்க் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க்காக நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் நாட் அ போம், திஸ் இஸ் நாட் அன் எஸ்ஏ. எஸ்ஏலேருந்து கொஞ்சம் ஒரு இன்னொரு பரிணாமம் எடுத்த ஒரு ஒர்க்னு சொல்லுவோம். இந்த ஒர்க்ல என்ன சொல்றாரு? he tries to encourage King James the First. இப்போ ஆட்சியில் யார் வந்தாச்சு? கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட். ஏன் 603ல வந்து ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் பதவி ஏத்தாச்சு இங்கிலாந்துல. அதனால அவரை புகழ்ற மாதிரி எழுதணும். எலிசபெத்தினுடைய காலம் தான் முடிஞ்சு போச்சுது. இனி ஜேம்ஸ் தாஜா பண்ணணும்.
டு சப்போர்ட் சம் இம்மார்டல் ஒர்க் தட் கண்டெய்ன்ஸ் த பிலாசபி ஆஃப் பேக்கன். என்னுடைய ஒர்க்குக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தாஜா பண்றேன். சிஸ்டமேட்டிங் இஸ் ஐடியல்ஸ் ஃபார் த ரிஃபார்ம் அண்ட் ரிவைவல் ஆஃப் நாலேஜ். அறிவை வந்து மறுமலர்ச்சி பண்ணி ரிவைவ் பண்ணி எடுக்கணும், அதுக்கான ஹெல்ப்பை ஜேம்ஸ் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லெட்டர் ஃபார்ம்ல தான் இந்த ஒர்க்கே எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இதனுடைய ஃபுல் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் த ப்ரொஃபிஷியன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் டிவைன் அண்ட் ஹியூமன். இப்படியே உருக உருக பேசுறாரு, ரைட்? ஆனா மனசுக்குள்ள அவ்வளோ பொய்யும் பித்தலாட்டம். இந்த ஒர்க்கு 2 பாகங்களா இருக்குது. இட் வாஸ் ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் லெட்டர் டு கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட். கிங் ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்க்கு ஒரு கடிதம் அப்படிங்கிற பேட்டர்ன்ல இவர் எழுதி இதை அனுப்புறாரு. ஸோ இதுல 3 ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கை காமிக்கிறார். ஒன்னு ஹிஸ்டரி. He divided human understanding in 3 parts. ஒன்னு ஹிஸ்டரி. இட் இஸ் ரிலேட்டட் டு மேன்ஸ் ஃபேக்கல்டி ஆஃப் மெமரி. ஹிஸ்டரி அப்படிங்கிறது மனுஷனுடைய மெமரி சார்ந்தது. போய்ட்ரி அப்படிங்கிறது இமேஜினேஷன் சார்ந்தது. பிலாசபி அப்படிங்கிறது ரீசன் சார்ந்தது. அப்ப இவர் எதுக்கு தான் துணை நிற்கிறாரு? பிலாசபிக்கு தான். போய்ட்ரி அடிச்சு ஒதுக்கிடுவார், அது கற்பனை கலந்தது இல்ல. ரீசன் காரணம் அறிந்து ஒரு ரேஷனலிஸ்டிக்கா திங்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து பாத்தீங்கன்னா பேக்கன் அப்படின்னு தன்னை அவர் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. ஸோ அப்படிப்பட்டவருக்கு அரிஸ்டாட்டிலுடைய வியூஸ் கண்டிப்பாக எதிராகத்தான் இருக்கும். அண்ட் இந்த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் இதுல பல முறை கேள்விகள் கேட்கப்பட்டு வருது. இருக்கிறதுல லேட்டஸ்டான கொஸ்டின்ஸ் நமக்கு லிட்ரேச்சர் சார்ந்த எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யூஜிசி நெட் 2023 டிசம்பர் ஷிஃப்ட் 1ல பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி, பிரான்சிஸ் பேக்கன்ஸ் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் வாஸ் டெடிகேட் டு. யாருக்கு டெடிகேட் பண்ணாரு? யாருப்பா எழுதினார் லெட்டரை? ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், ஹென்ரி தி ஃபோர்த், ரிச்சர்ட் தி செகண்ட், எலிசபெத் தி ஃபர்ஸ்ட். யாருக்கு? ட்ரை டு ஆன்சர் இட். ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்டுக்கா, ஹென்ரி தி ஃபோர்த்துக்கா, ரிச்சர்ட் தி செகண்ட்க்கா, எலிசபெத் தி ஃபர்ஸ்ட்டுக்கா? இப்பதான் நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். இருந்தாலும் நான் உங்களுக்கு க்ளூ தரேன். ஹென்ரி தி ஃபோர்த்தும் ரிச்சர்ட் தி செகண்டும் சாசருடைய காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. அதனால இதை ரெண்டையும் நீங்க ஈஸியா வெட்டி விட்டுலாம். ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், எலிசபெத் தி ஃபர்ஸ்ட், யாருக்கும்? ட்ரை டு ஆன்சர். சரி, அடுத்தது இன்னொரு கேள்வி. இந்த சேம் ஒர்க் அதே மாதிரி 2023 மார்ச்ல நடந்த செகண்ட் ஷிப்ட்ல வந்து இந்த கேள்வி, டிசம்பர்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது அதுக்கு முன்னாடி நடந்த ஷிப்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஷிப்ட்ல வந்து இதே கேள்வி கேட்டிருக்காங்க. மார்ச்ல நடந்த யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன்ல ஈவினிங் ஷிப்ட்ல இந்த கேள்வி. பிரான்சிஸ் பேக்கன்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அட்டெம்ப்ட் டு டிரா எ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டூ கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரூத். 2 உண்மைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை ஃபில் பண்ணுது. என்னெல்லாம் அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியாலஜிக்கல் ட்ரூத் அண்ட் சயின்டிபிக்கல் ட்ரூத், தியாலஜிக்கல் ட்ரூத் அண்ட் ஏஸ்தட்டிக் ட்ரூத், ஏஸ்தட்டிக் ட்ரூத் அண்ட் அப்ஜெக்டிவ் ட்ரூத், மெட்டாபிசிக்கல் ட்ரூத் அண்ட் ஏஸ்தட்டிக் ட்ரூத். இதெல்லாம் எதெல்லாம் நீங்க வெட்டி விட்டலாம் அப்படின்னா 3-4 வெட்டி விட்டலாம். ஏஸ்தட்டிக் ட்ரூத்தையும் மெட்டாபிசிக்கல் ட்ரூத் இதெல்லாம் நம்ம பத்தி பேசவே இல்லை. தியாலஜி டிவோஷன் பத்தி பேசணும், ஹியூமன் பத்தி பேசணும், சயின்டிபிக் பத்தி பேசணும். சரிங்களா? ஸோ எது ஆன்சர் அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லணும். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, இன்ஸ்ட்ராரேஷியோ மேக்னா. இட்ஸ் அன் இட்டாலியன் டேர்ம்ஸ். சரிங்களா? 1620 இது வெளிவருது. இது ஒரு பெரிய குண்டு புக்கு. சரி, அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? லாட்டின் 6 புத்தகங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்குது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கிரேட் இன்ஸ்ட்ரா ரேஷியோ. த கிரேட் இன்ஸ்ட்ரா ரேஷியோ இதையே ஒரு ஆப்ஷன்ல கேட்டு வச்சிடலாம். பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் கேள்வியை ஓப்பனா வைக்கணும்னு ஃபீல் பண்ணுவாங்க கொஸ்டின் செட்டர்ஸ். அதனால இப்படி ஒரு கேள்வி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். த கிரேட் இன்ஸ்ட்ரா ரேஷியோ அதான் அதனுடைய மீனிங். ஸோ இந்த புத்தகம் 6 பார்ட்ஸை உள்ளடக்கினது. இந்த 6 பார்ட்ல 2வது பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா, த நோவம் ஆர்கனம். இந்த இயர் 1620 இது வெளிவருது. சரிங்களா? அதே தான் அந்த புக்குக்குள்ள இருக்கக்கூடிய 2வது புக் இது. சரிங்களா? நோவம் ஆர்கனம். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ மெத்தட். நோவம் ஆர்கனம்னா நியூ ஆர்ஜின், அதாவது புதிய மெத்தட், புதிய வழி. இட் இஸ் லாட்டின் ஒர்க் in which he discussed the new logic of reasoning on which his philosophy was. என்ன காரணம், எதனால இந்த தத்துவங்களை நம்ம படைக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தை பத்தி இதுல சொல்றாரு. நியூ மெத்தடை பத்தி சொல்றாரு. ஸோ நோவம் ஆர்கனம் அப்படின்னா நியூ மெத்தட் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கட்டும், ஒரு பேஸ் திங். இட்ஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ராரேஷியோ மேக்னா. இட்ஸ் செகண்ட் பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ராரேஷியோ மேக்னா. இட் இஸ் டெடிகேட்டட் டு ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட். யாருக்கு இது டெடிகேட் பண்ணப்படுதுன்னா, ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி ஒரு ஒர்க் பார்த்தோம், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். யாருக்கு டெடிகேட் பண்ணப்படுது அப்படிங்கிறது நீங்க தான் சொல்லியிருப்பீங்க, ரைட்? இது ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட்க்கு டெடிகேட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எப்படி நம்ம ஒரு பாயிண்ட்டை ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா, வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அவர் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் என்ன மாதிரியான பேட்டர்ன்ல கேட்கப்பட்டிருக்குது, எது டெடிகேட்டடா,
இல்ல வந்து வேற ஏதாவது பேட்டர்ன்ல கேட்டிருக்காங்களா, குரோனாலஜிக்கல் ஆர்டரா அப்படிங்கிறத எடுத்து அடுத்த பாயிண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், we have to create questions. ஸோ இந்த நோவோமார்கனம் ஈச் டிவைடட் இன்டு டூ, ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்படுது. ஒன்று பாருங்க, ஆன் த இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் த எம்பையர் ஆஃப் மேன், ஆன் தி இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் நேச்சர் ஆர் தி ரெயின் ஆஃப் மேன் அப்படின்னு ரெண்டு பகுதிகளாக இது பிரிக்கப்பட்டு. இந்த நோவோமார்கனம்ல இருந்து ஒரு கேள்வி பாருங்க. இது டிசம்பர் 2023 இந்த மார்னிங் ஷிஃப்ட்ல இது கேட்குறாங்க, ரைட்? Which work of Francis Bacon explains the new logic or inductive method of reasoning? New logic, new method. அது என்னது? Inductive method of reasoning. எதுல கொண்டு வர்றாங்க? அப்போதிதம்ஸ், ஸ்பெல்லிங்கை படிக்கிறது கஷ்டமா இருக்குது. ஹிஸ்டரி ஆஃப் ஹென்ரி தி செவன்த், நோவோமார்கனம், டி ஆக்மெண்டிஸ், சைன்டியரம். இதெல்லாமே லாட்டின் அண்ட் பிரெஞ்சு வார்த்தைகள் கலந்திருக்கும். ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு ஸ்பெல். ஸோ பாருங்க, முதல்ல நீங்க பண்ண வேண்டியது இதெல்லாம் பேக்கன் தான் எழுதுனாரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும். எது? நோவோமார்கனம் இப்போ பார்த்துட்டோம், இப்போ அதுதான் ஆன்சர். ஸோ மீதி மூணும் அவர் தான் எழுதினாரா அப்படிங்கிறத நீங்க ஷுவர் பண்ணிக்கணும். தென் நியூ அட்லாண்டிஸ். நியூ அட்லாண்டிஸ் அப்படின்னு சொன்னாலே தெரியும், புதிய உலகம். இந்த மாதிரி புதிய உலகத்தை இதுக்கு முன்னாடி நமக்கு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் மோர், அவருடைய உட்டோபியா. உட்டோபியா மீன்ஸ் நோ வயர் அப்படின்னு ஒரு உலகம் உலகத்திலேயே இல்லை. ஆனா அப்படி ஒரு உலகம் இருக்கிறதா கற்பனையாக தாமஸ் மோர் எழுதுனது தான் உட்டோபியா. அவருடைய கற்பனையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த நாட்டுக்குன்னு தனியான ஒரு மக்கள், அவங்களுக்குன்னு தனியான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், தனியா ஒரு லா, தனியா ஒரு போலீஸ். அந்த நாடை பொறுத்த வரைக்கும், உட்டோபியா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அங்க குற்றங்கள் அப்படிங்கிறது நடக்காது. தங்கம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா டாய்லெட்ல யூஸ் பண்ணக்கூடிய பக்கெட்ஸ் தான் இருக்கும். தே நெவர் கிவ் ஒர்த் டு மணி அண்ட் கோல்டு. ஸோ அந்த அளவுக்கு அது காலில் மிதிப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ அங்க வந்து குற்றவாளிகள் கிடையாது, குற்றங்கள் நடக்கிறது கிடையாது, காவல்துறை கிடையாது. எல்லாருமே ஒரே இடத்துல வந்து சாப்பிடுவாங்க, வீட்டில் சாப்பாடு வைக்க மாட்டாங்க. இப்படி உட்டோபியா அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஊராக இருக்கும். அப்படிப்பட்ட இதை பேஸ் பண்ணி தாமஸ் மோர்னுடைய உட்டோபியாவை பேஸ் பண்ணி இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூ அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கை 1627 தலைவர் உருவாக்குறாரு. இட்ஸ் அ ஃப்ராக்மெண்டரி ஸ்கெட்ச், முழுசா முடிவடையாத ஒண்ணு. இட் டெல்ஸ் ஹவு by accident a ship's party comes to a land in which there was a great college of science which he begins to describe. அதாவது ஒரு படகு உடைஞ்சு இந்த இடத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஸ்காலர்ஸா இருக்கிறாங்க. அந்த ஸ்காலர்ஸ் அங்க வந்து இறங்கி அறிவுபூர்வமா பேச ஆரம்பிச்சா எப்படி அந்த உலகம் இருக்கும், அறிவார்ந்தவர்களுடைய உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. லைக் ரிப்பப்ளிக் ஆஃப் பிளாட்டோ அண்ட் உட்டோபியா ஆஃப் தாமஸ் மோர் அண்ட் நியூ அட்லாண்டிக்ஸ் ஆஃப் பேக்கன், இதெல்லாமே ஒரே சிஸ்டத்துல அமைஞ்ச ஒர்க்ஸ், ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ எது எது எப்பப்போ பப்ளிஷ் ஆச்சுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திஸ் ட்ரீம், இது ஒரு கற்பனை இல்லைங்களா, was to be partly fulfilled in the foundation of Royal Society in 1662. இதை பேஸ் பண்ணி தான் ராயல் சொசைட்டி அப்படிங்கிற ரியலிஸ்டிக்கான ஒரு மூவ்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் வந்து உருவாகும். இட் இஸ் அபவுட் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் பென்சலாம். இதுல இருக்கக்கூடிய மக்கள் யாரு? பென்சலாம் அப்படிங்கிற பூர்வ குடிமக்களை பத்தி சொல்றாங்க. தட் மீன்ஸ் சன் ஆஃப் பீஸ், அமைதியினுடைய மகன்கள் அவங்க. பென்சலாம் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ உட்டோப்பியன் சிட்டி. உட்டோப்பியனா நோவேர் அப்படின்னு ஒரு இடம் இல்லை, ஆனா இருக்கிற மாதிரி கற்பனை. where inhabitants are described as having a high moral character and honesty. எல்லாரும் நல்ல பசங்க, இந்த ஊர்ல வாழக்கூடியவங்க எல்லாருமே நல்ல பசங்க. அங்க உட்டோப்பியா, இங்க பென்சலாம், ஞாபகம் இருக்கட்டும். உட்டோப்பியா, பென்சலாம். அதே மாதிரி பிளாட்டோ தன்னுடைய அந்த ரிப்பப்ளிக்ல பயன்படுத்தின அந்த கற்பனையான உலகம் இது. சி வச்சு அது ஆரம்பிக்கும். ட்ரை டு ஃபைண்ட் இட். சி வச்சு அந்த உலகம் ஆரம்பிக்கும், அந்த கற்பனையான உலகம். ஸோ இதெல்லாமே கூட கொஸ்டினா உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்ட்ரைட் அவே நம்ம வந்து மெயின் பாயிண்ட் பிஜிடிஆர்பிக்கு தேவையான மிக முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். பேக்கனுடைய எஸ்ஐ 1595 அது வெளிவருது, 1625 வரைக்கும் அது வெளிவருது. சரிங்களா? 1625 இந்த இயர் ரொம்ப வந்து முக்கியமான ஒரு இயர் பாருங்க. ஏன்னா ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட், இவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் தி ஃபர்ஸ்ட் கடைசி வருடம் இதுதான். 1625 சார்ல்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வந்துருவாரு. ஸோ 3 எடிஷனா இந்த எஸ்ஐஸ் கலெக்ஷன் வெளிவருது. 95, 12, 25. ஃபர்ஸ்ட் எடிஷன் 95ல 10 எஸ்ஐஸ் அதுல இருக்கு. இதான் ஞாபகம் வச்சுக்கணும். 1595 எத்தனை எஸ்ஐ, 12 எத்தனை, 25 எத்தனை, இதுக்கு கூட ஆட் பண்ணி தான் அடுத்தது, இதுக்கு கூட ஆட் பண்ணி அடுத்தது. ரைட், 10 எஸ்ஐ வெளிவருது. அதுல முக்கியமான எஸ்ஐஸ் பாருங்க. கிறிஸ்டியன் மெடிடேஷன்ஸ் அண்ட் ஆஃப் தி கலர்ஸ் ஆஃப் குட் அண்ட் ஈவில்.
குட்னா என்ன, ஈவில்னா என்ன. ஏன்னா இவர் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு போஸ்ட் மாடர்ன் திங்கரா யாரு, பேக்கன் அப்படிங்கிறவர். குட்னா குட் தான், ஈவில்னாலும் குட் தான் அப்படின்னு சொல்லி வருவாரு. சரிங்களா, ஃபைன். இதனுடைய ஃபுல் டைட்டில் பாருங்க, எஸ்ஐஸ் ரிலீஜியஸ் மெடிடேஷன்ஸ் பிளேசஸ் ஆஃப் பெர்வர்ஷன் அண்ட் டிஸ்பைன். சரிங்களா, பெர்ஸ்பைசன் அண்ட் டிஸ்பைசின், சீன் அண்ட் அலௌடு, ஹிஸ்டரி ஆஃப் லைஃப் அண்ட் டெத் அப்படின்னு பெருசா ஒன்று டைட்டிலே நமக்கு ஞாபகம் வச்சுல வர முடியாது. சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு டைட்டில். ஸோ ஞாபகம் இருக்கட்டும், இது ஆப்ஷன்ல பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கட்டும். சரிங்களா, ஆப்ஷன்ல பார்த்து அடிக்கிற மாதிரி இருக்கணும். இல்லை இப்படி ஒரு டைட்டில தந்து விச் இயர் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் திஸ் எஸ்ஐஸ் திஸ் கலெக்ஷன் பப்ளிஷ்டு அப்படின்னு கூட கேட்கலாம். செகண்ட் எடிஷன் 12, இதில் 38. முதல் எடிஷன் 1595 10, இப்போ 38 எஸ்ஐஸ். இதில் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான எஸ்ஐஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஆஃப் டெத், ஆஃப் ரிலீஜன், ஆஃப் லைஃப், ஆஃப் நொபிலிட்டி, ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ஆஃப் ஆம்பிஷன், ஆஃப் பியூட்டி, இப்படி ஏகப்பட்ட ஆஃப் வச்சு தொடங்கக்கூடிய நிறைய எஸ்ஐஸ் இதில் இருக்குது. மிக ஸ்கிரீன்ஷாட். சரிங்களா, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அழகா எழுதி வைங்க. ரைட். தேர்ட் எடிஷன் 1625, 58 எஸ்ஐஸ். முதல்ல 10 எஸ்ஐ, அப்புறம் 38 எஸ்ஐ, அப்புறம் 58 எஸ்ஐ. இதுல நமக்கு தேவையான பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஆஃப் ட்ரூத், ஆஃப் ரிவெஞ்ச், ஆஃப் அட்வர்சிட்டி, ஆஃப் இப்படின்னு நமக்கு தேவையான எஸ்ஐஸ் எல்லாம் இருக்குது. ஈவன் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் பாலிடெக்னிக் டிஆர்பி, உங்களுக்கான எஸ்ஐஸும் இதில் அவைலபிளா இருக்கு. ஆஃப் டிராவல் இருக்கு, ஆஃப் நொபிலிட்டி பார்த்துட்டோம். இப்படி நிறைய எஸ்ஐஸ் வந்து டிஆர்பிக்கு வந்து மிக பயன்படக்கூடிய எஸ்ஐஸ் வந்து இந்த கலெக்ஷன்ஸ்ல இருக்கு. ரைட். ஸோ மொத்தம் 3 கலெக்ஷன். முதல்ல 10, அப்புறம் 38, அப்புறம் 58. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர்ஸ் 95ல 10, 12ல 38 அண்ட் 25ல 58. மொத்தம் எத்தனை எஸ்ஐஸ் கேட்டா 58 எஸ்ஐஸ் அப்படிங்கிறத நீங்க கரெக்டா சொல்லிடணும். சரி, இனி ஃபைனல் செஷன் ஆஃப் அவர் கிளாஸ். பேக்கன் அப்படின்னு சொன்னாலே கோட்ஸ் இல்லாம பேக்கனை சொல்ல முடியாது. லைக் ஷேக்ஸ்பியர் மாதிரி எல்லா எஸ்ஐலையும் பெரிய பெரிய விஷயங்களை வந்து கரைச்சி குடிச்சு சின்னதா சொல்லி வச்சிருக்கிறாரு. நமக்கு லைட்டா கப்பலட்டின் தமிழ் திருக்குறள் மாதிரி 1 அடி 2 அடியில பெரிய பிலாசபிஸை சொல்லி முடிச்சிட்டாரு. ஸோ அதுல மிக முக்கியமான எனக்கு பிடித்த விஷயங்களை மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா, அதாவது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய விஷயங்கள். அன்மேரிட் men are best friends, best masters, best servants, but not always best subject. அதான் அது ஒண்ணு சொல்லுவாரு, இது ஒண்ணு சொல்லுவாரு. சரிங்களா, பேச்சுலர் மொரட்ட சிங்கிளா இருக்கக்கூடியவன் எல்லாம் நல்ல நண்பர்களா இருப்பாங்க. பெஸ்ட் மாஸ்டர்ஸா இருப்பாங்க. பெஸ்ட் மாஸ்டர்ஸ்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் காமராஜர் சொல்றோம், நம்ம வந்து அப்துல் கலாம் சொல்றோம், வாஜ்பாயை சொல்றாங்க. இப்படி நிறைய பேர் பாத்தீங்கன்னா திருமணமாகாம நாட்டுக்காக சேவை பண்ணி அப்படி பெஸ்ட் மாஸ்டர்ஸா இருக்கிறாங்க. பெஸ்ட் சர்வன்ஸா இருப்பாங்க, நாட்டுக்கு சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்படி ஆனா பட் ஆல்வேஸ் நாட் பெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். அவங்க வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. இப்ப நமக்கு எக்ஸாம்பிளா அவங்கள எடுத்துக்க கூடாது, கீழே நம்ம லெவல்ல இருக்கக்கூடிய மக்களை எடுத்து பெஸ்ட் சப்ஜெக்ட்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு யாரு, பேக்கன். பெஸ்ட் நண்பர்களா இருக்கலாம், நல்ல மாஸ்டர்ஸா இருக்கலாம், நல்ல சர்வெண்டா இருக்கலாம், ஆனா பெஸ்ட் சப்ஜெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல நீங்க. சரிங்களா, அப்ப நீங்க மேரேஜ் பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நீங்க பெஸ்ட் சப்ஜெக்டா ஆக முடியும். கூட பாருங்க அதே இதுல சொல்றாரு, திஸ் த பேசேஜ் டேக்கன் ஃப்ரம் ஆஃப் மேரேஜ் அண்ட் சிங்கிள் லைஃப். சரிங்களா, திருமண வாழ்க்கை மற்றும் மொரட்ட சிங்கிள் வாழ்க்கை இதுல இருக்கக்கூடிய விஷயத்தை பத்தி தான் சொல்றாரு. அப்ப அதுல மனைவிகளை பத்தியும் பேசுறாரு. ஒய்ஃப்ஸ் ஆர் யங் மென் மிஸ்டர். ஒரு மனைவி, ஒரு பெண் அப்படிங்கிறவ ஒரு மனைவியா ஆகும்போது, ஒரு பெண் அப்படிங்கிறவளே நிறைய பரிணாமம் எடுப்பா. எப்படிப்பட்ட பரிணாமங்கள்? சின்ன பிள்ளையா இருக்கிறது, அதாவது அப்பாவுக்கு மகளா இருக்கிறது, கணவனுக்கு மனைவியா இருக்கிறது, பிள்ளைகளுக்கு அம்மாவா இருக்கிறது, இப்படின்னு நிறைய பரிணாமங்கள் எடுப்பாங்க. ஆனா அந்த மனைவி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் எத்தனை பரிணாமங்கள் எடுக்குது பாருங்க. ஒய்ஃப்ஸ் ஆர் யங் மென் மிஸ்ட்ரஸ். நல்ல சிறு வயதுல இப்பதான் திருமணம் ஆயிருக்குது, ஒரு 25, 27, 30 வயதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா யங் மென் மிஸ்ட்ரஸ், இளம் வயது அந்த கணவனினுடைய மனைவியாகவும், அப்புறம் அதே கொஞ்சம் மிடில் ஏஜ் ஆயாச்சுன்னா கம்பேனியன், நல்ல துணைவியாகவும். துணைவினா பாதி பாதி, அதாவது சிவன் பாதி சக்தி பாதி மாதிரி அப்படி பாதி பாதி ஆயிருவாங்க. எப்ப அப்படின்னா ஆஃப்டர் ஆஃப்டர் கெட்டிங் பேபிஸ், ஆஃப்டர் கெட்டிங் சில்ட்ரன்ஸ். சரிங்களா, அப்புறம் நமக்கு சொந்த பிரச்சனையை பேசுறதுக்கான டைம் இருக்காது. ஸோ வி ஹாவ் டு ஷேர் அவர் செல்ஸ். தென் ஃபைனலி பாத்தீங்கன்னா மியூசஸ் ஃபார் ஓல்டு. வயதான பருவத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க தேவதைகளாக தெரிவாங்களாம். மியூசஸ் தேவதை தான். சரி, மியூசஸ் ஃபார் ஓல்டு, வயதானவங்களுக்கு வயதான டைம்ல வந்து ஒரு கணவனுக்கு வந்து ஒரு தேவதையாக தெய்வமாக காட்சியளிக்கக்கூடியவங்க அந்த மனைவி. ஸோ இப்படி மனைவியை பத்தி இப்படி ஒரு கவிதை நம்ம எங்கேயும் இப்படி ஒரு பிலாசபி அவனுமே சொன்னது கிடையாது. சரிங்களா, அதை பெருசா சொல்லியிருக்கிறாரு பேக்கன். இட்ஸ் வெரி ஃபைன் எஸ்ஸேஸ், ப்ளீஸ் ரீட் இட். பிஜிடிஆர்பி எல்லாம் படிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், ஸோ வி ஹாவ் டு கிவ் ரிலாக்ஸ் டு யுவர் மைண்ட் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி எஸ்ஸேஸ் படிங்க, பிலாசபி படிங்க.
ஸோ இதே மாதிரி ஒரு வரிகள் நான் கடந்த வகுப்புலையும் சொல்லியிருந்தேன் பாருங்க. அந்த பெண்ணை பத்தி இதை பாரு, பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இயற்கையும் பெண்ணும் ஒண்ணு, சரிங்களா? இயற்கை பாருங்க, அருவியாகவும் இல்ல வந்து ஆறாகவும் கடலாகவும் நிக்குது. அதே மாதிரி இவளும் பாருங்க, அந்த பெண் அப்படிங்கிறவளும் பாருங்க, சமைந்தால் குமரி இல்லைங்களா, சின்ன பிள்ளை, ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம் அப்புறம் மணந்தால் மனைவி, திருமணம் ஆகும்போது மனைவி ஆகும், அப்புறம் பெற்றால் தாய். ஸோ இப்படி இயற்கையும் பெண்ணும் ஒன்று. திஸ் இஸ் கால்டு ஈகோ ஃபெமினிசம் இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர், சரிங்களா? நீங்க யூனிட் 8ல லிட்டரரி டேர்ம்ஸ், லிட்டரரி தியரிஸ் படிப்பீங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஈகோ ஃபெமினிசம், ஸோ கம்பேரிங் நேச்சர் அண்ட் விமன், அண்ட் வி ஹாவ் டு கேரக்டரைஸ் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் போத் ஆஃப் தம், சரிங்களா? ரெண்டு பேருடைய தனித்துவமான குணாதிசயங்களையும் பத்தி படிச்சு ரெண்டு பேரும் எதுல வந்து பொதுவாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் படிக்கணும். ஈகோ ஃபெமினிசம். தென் ஆஃப் ஸ்டடீஸ், மிக முக்கியமான எஸ்ஸே பேக்கனுடைய அகாடமிக் ப்ரொடக்ஷன்ஸ்ல பாருங்க. ஸ்டடீஸ் சர்வ் ஃபார் டிலைட். படிப்புனா என்ன? இட் சர்வ் ஃபார் டிலைட், ஃபார் ஆர்னமெண்ட் அண்ட் ஃபார் எபிலிட்டி. சந்தோஷம் கொடுக்கணும், ஆர்னமெண்டா இருக்கணும், அண்ட் எபிலிட்டியை வளர்த்து கொடுக்கணும். அதான் ஸ்டடீஸ். இதே இதுல அவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வாசகம் பாருங்க. ரீடிங்ஸ் மேக்ஸ் மேன் ஃபுல் மேன், சரிங்களா? உங்களை தான் சொல்றோம். இப்போ ப்ரொலாக் டு தி கேண்டம்பரி டைல்ஸ் சம்மரி படிச்சிட்டீங்களா? கிளாஸ்ல முடிச்சிட்டோமா? நீங்க டெக்ஸ்ட் படிச்சாக்கணும், சரிங்களா? ரீடிங் மேக்ஸ் மேன் ஃபுல் மேன். உன்னை முழு மனுஷனை மாத்துறது ரீடிங் தான். இப்போ பேக்கனுடைய எஸ்ஏஸ் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் நம்மளால லைன் பை லைன் பார்க்க முடியுமானா இன்னும் 3 நாள் ஆகும், சரிங்களா? காலையில் 6 மணிக்கு உட்கார்ந்தோம்னா அடுத்த நாள் சாயந்தரம் 6 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும். அந்த அளவுக்கு பெரிய எஸ்ஏஸ். இப்போ யூ ஹாவ் டு ரீட், யூ ஹாவ் டு கிவ் டைம். இப்போ அதுதான் உன்னை முழு மனுஷனா மாற்றும், முழுசா டிஆர்பிக்கு ரெடி பண்ணும். கான்ஃபரன்ஸ் ரெடி மேன், ஒருத்தர் கூட பேசுறது, விவாதிக்கிறது, உரையாடுறது, அது வந்து ரெடிமேன். எப்பவும் பேசுறதுக்கு ஒன்று ரெடியா வச்சுக்கும். ரைட்டிங் அண்ட் எக்ஸாக்ட் மேன், நீ பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னா நீ எழுதணும், சரியா? எழுதி எழுதி பார்த்தாதான் மனசுக்குள்ள ஏறும். இப்போ நம்ம ஸ்லைடு கொடுக்குறோம், நோட்ஸ் கொடுக்குறோம், ஆனாலும் நீங்க எழுதணும். எழுதினாதான் அந்த கைக்கான ஒரு பவர் நமக்கு மைண்டுக்கு போகும், சரிங்களா? கை வழியாக அந்த ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு சக்தி வந்து நமக்கு மைண்டுக்கு பாஸ் ஆகும், கண்டிப்பாக பாஸ் ஆகும். நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கும் ஜஸ்ட் லிசன் அண்ட் அப்சர்வ் பண்ணி படிக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசமா இருக்கும், ரைட்? ஸோ ரீடிங் மேக்ஸ் அ மேன் ஃபுல் மேன், மேக்ஸ் அ ஃபுல் மேன், கான்ஃபிடன்ஸ் ரெடி மேன், ரைட்டிங் எக்ஸாக்ட் மேன். அப்புறம் பாருங்க கிராஃப்டி, அடுத்த மனுஷங்களுடைய குணங்களை சொல்றாங்க. கிராஃப்டி கண்டெம் ஸ்டடீஸ். படிப்பை யாரு குறை சொல்லுவாங்க அப்படின்னா கிராஃப்டி, லூசு பேர், சோம்பேறி பேர், அவன் வந்து குறை சொல்லுவான். சிம்பிள் மேன், சாதாரண மனுஷன், எப்படா படிக்க விடுவாங்க அப்படின்னு இருக்கவன் அட்மையர் தம். ஸோ நம்மளாம் அந்த கேட்டகரியில் வருவோம், சரிங்களா? சிம்பிள் மேன். ஸோ நோ லக்ஸரியஸ் லைஃப். பண்ணையார் ஃபேமிலியில் பிறந்திருந்தா இதெல்லாம் படிச்சிருக்க வேண்டாம், நிம்மதியாக இருந்திருக்கலாம், சரிங்களா? ஏதோ ஒரு பாவப்பட்ட பைய வீட்டில் பிறந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வி ஆர் அட்மையர் அபவுட் எஜுகேஷன்ஸ், ரைட்? வைஸ் மேன் யூஸ் தெம். ரொம்ப அறிவில் சிறந்தவர்கள், நீங்க இன்னும் கொஞ்ச நாள் வைஸ் மேனா மாறிடுவீங்க. யூஸ் தெம், அதை நீங்க யூஸ் பண்ண போறீங்க, ரைட்? எஜுகேஷனை, ரைட்? இதுவும் ஆஃப் ஸ்டடீஸ்ல சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, சம் புக்ஸ் ஆர் டு பி டேஸ்டட். சில புக்ஸ் நல்லா இருக்கும், நீங்க அதை சுவைக்கலாம். அதர்ஸ் டு பி ஸ்வாலோடு, சிலது கொஞ்சம் கடுப்பா இருக்கும், அதை முழுங்கிருங்க. சம் ஃபியூ பி chewed and digested. சிலதை வந்து முழுங்கவும் முடியாது, அதை கடிச்சு உடைச்சு சவைச்சு அப்படியே ஜீரணிச்சிருங்க. அப்படிப்பட்ட புக்ஸ் தான் இருக்கும், சரி? நம்ம இதுலயே இருக்குது, பேக்கர்ஸ்னுடைய எஸ்ஏஸ் படிங்க, நல்லா டேஸ்டா இருக்கும், ரைட்? உண்மையிலே நல்லா இருக்கும். அண்ட் அதே டைம்ல அதர்ஸ் டு பி ஸ்வாலோடு, சிலது பாத்தீங்கன்னா இப்போ அப்பாலஜி கிரிட்டிசிசம் போறீங்க, கொஞ்சம் ஸ்வாலோ பண்ணிட்டா நல்லது, ரைட்? முழுகிட்டா நல்லது அப்படியே. அப்புறம் சம் டு பி chewed and digest, சிலது வந்து அடிச்சு உடைச்சு உடைச்சு, அந்த யூனிட் 8 and 9 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் கேட்டகரி, அதை உடைச்சு தான் தீரணும், நம்ம முழுங்க ஒன்றும் முடியாது, சரிங்களா? அப்படிப்பட்ட கேட்டகரியா நம்ம வச்சுக்கலாம், ரைட்? அடுத்தது என்ன சொல்றா பாருங்க, ஹிஸ்டரி மேக்ஸ் மேன் வைஸ். வரலாறு மனிதனை பெரிய ஆளா வைஸ் மேனா இருக்கும். போயட்ரி வந்து ஞானமுடையவனா, கவிதை வந்து மனுஷனை ஞானமுடையவனா மாத்தும், விட்டி. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்டில் நேச்சர், பிலாசபி டீப் மாரல் கிரேவ், லாஜிக் அண்ட் ரிட்டரிக் ஏபிள் டு சென்டர். இப்படி ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு விதமான எபிலிட்டிஸா மனுஷங்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஸோ இதை மேட்ச் த ஃபாலோவிங்கா கேட்பாங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்க. அப்புறமா ஃபைனலா இந்த எஸ்ஸேல ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட். குழப்பம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்காது. சிலவன் என்ன சின்னதாக கொஞ்சமாக தான் படிச்சிருப்பான், அது மூலமா ஏதாவது குழப்பத்தை உண்டாக்க முடியுமா, விவாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அதாவது நிறைகுடம் தழும்பாது இல்லைங்களா, குறைகுடம் தழும்பிக்கிட்டே இருக்கும். அப்போ நான் படிச்சிட்டேன், பெரிய ஆளாயிட்டேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சிருப்பான், அன்னைக்கு காலையில் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பான், இல்லை நியூஸ் பார்த்துருப்பான், இல்லை ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ ஏதாவது ஒரு விசேஷம் பார்த்துருப்பான். அதை வச்சு விவாதிச்சுட்டு இருப்பான், குழப்பிட்டு இருப்பான். அதனால அப்படி படிக்காது. படிக்கிறது உனக்காக ஞானத்தை வளர்த்துக்கிறதுக்காக படி.
ரீட் நாட் டு கான்ட்ரடிக்ட், நாட் டு பிலீவ், பட் டு வெய் அண்ட் கன்சிடர். அதுதான் என்னன்னு பாரு, எடுத்து பாரு, நல்லது கெட்டதை எடுத்து பார்க்கறதுக்காக ரீட் பண்ணு. சரியா? அப்புறம் ஆஃப் ஸ்டடீஸ், ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் மிக மிக முக்கியமான ஒர்க்ஸ் ஃப்ரம் பேக்கன். அதை தவிர்த்து இருக்கிறதுல மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அட் லைஸ்ட் தேர் ஆர் 3 சர்வன்ட்ஸ் ஆஃப் கிரேட் பிளேஸ் அப்படிங்கிற எஸ்ஸேல இருந்து 3 சர்வன்ட்ஸை நம்ம பார்க்க முடியும் உலகத்துல. ஒன்னு சர்வன்ட் ஆஃப் சோவரின் ஆர் ஸ்டேட், இந்த நாட்டுல இருந்து இருக்கக்கூடிய, நாட்டுல இருந்து வரக்கூடிய அந்த சேவகர்கள். சர்வன்ட்ஸ் ஆஃப் ஃபேம், நாட்டுக்காக சேவை பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸ். அப்புறம் புகழுக்காக பண்ணக்கூடியவங்க. அப்புறம் பணத்துக்காக பண்ணக்கூடிய, இப்படி 3 வகையான சர்வன்ட்ஸை பார்க்கலாம் அப்படின்னு ஆஃப் கிரேட் பிளேஸ்ல சொல்றாரு. ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன் இல்லையா? சூப்பர்ஸ்டிஷன் என்னது? ஏதோ ஒரு சூப்பர் ஹியூமன் பவரை பத்தி பேசக்கூடிய விஷயம். சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ்னு சொன்னா குழப்பமாயிருது. இப்போ ஏற்கனவே லட்டுல வந்து குழப்பமாயிருக்குது. அப்ப இங்க வந்து சூப்பர்ஸ்டிஷன்ஸ்ல வந்து நம்ம குழப்பம் வேண்டாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் வேர் பெட்டர் டு ஹேவ் நோ ஒப்பீனியன் ஆஃப் காட் அட் ஆல் தேன் சச் எஸ் ஒப்பீனியன் அஸ் இஸ் அன்வொர்த்தி ஆஃப் ஹிம். கடவுள் இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் பிரச்சனையில இருக்கிறது இல்லைங்களா? பெட்டர் கடவுள் இல்லைன்னா நீ சொல்லிரு. அதை விட்டுட்டு கடவுள் இருக்கிறாரு, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும், கடவுள் இருந்தா வித்தியாசமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கடவுளை போட்டு பழிச்சு பேசாரு. உனக்கு வேண்டாம்னா இல்லைன்னு சொல்லிடு. ஸோ பெட்டர் ஹேவ் நோ ஒப்பீனியன் ஆஃப் காட், காடே இல்லை, எனக்கு எதை பத்தியும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு பேசாம இருந்துரு. அதை தவிர்த்துட்டு என்னது, சச் ஒப்பீனியன் அஸ் இஸ் அன்வொர்த்தி ஆகும், கடவுளை பத்தி பழிச்சு ஏதாவது பேசிட்டு இருக்காது. ஏன்னா இவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் இல்லைங்களா? அதனால கடவுளை நம்புறாரு. கடவுளை பத்தி பழிச்சு பேசினா அன்றைய இங்கிலாந்துல தண்டனை கொடுத்துருவாங்க. நிறைய பேரை வெட்டி கொண்டு இருக்காங்க நாத்திகம் பேசினவங்கள. ரைட். இது ஆஃப் சூப்பர்ஸ்டிஷன். ஆஃப் கஸ்டம் அண்ட் எஜுகேஷன், பழக்க வழக்கம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு இது என்ன சொல்ற பாருங்க. சின்ஸ் கஸ்டம் இஸ் தி பிரின்சிபல் மஜிஸ்ட்ரேட் ஆஃப் மேன்ஸ் லைஃப், கஷ்டம் தான் ஒரு நீதியை வகுக்குது வாழ்க்கையில அப்படின்னா அது குட் கஸ்டம்ஸா இருக்கணும். பை ஆல் மீன்ஸ் என்டீவர் டு அப்டைன் குட் கஸ்டம். அப்ப நல்ல பழக்க வழக்கங்களை, நல்ல வழக்கங்களை ட்ரை பண்ணு. சரிங்களா? அப்படி இருக்கட்டும் உன்னுடையது. அடுத்தது ஃபைனலா ஆஃப் பியூட்டி அப்படிங்கிற ஒரு இதுல பாருங்க, பியூட்டியை பத்தி சொல்றாரு. பியூட்டி இஸ் அ சம்மர் ஃப்ரூட்ஸ். இதே ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல போட்டு கேட்டுருவாங்க. இன் பேக்கன் இன் ஹிஸ் எஸ்ஸே ஆஃப் பியூட்டி ஹி கம்பேர்ட் பியூட்டி இஸ் அ டேஷ் ஃப்ரூட்ஸ். நம்ம உடனே ஸ்ப்ரிங்ல தானே ஃப்ரூட் வரும், ஃப்ரூட்டும் ஸ்ப்ரிங்கும் ஒரே மாதிரியான டேஸ்ட்டை கொண்டது, பசுமையானது, கிரீனரி அப்படிங்கிற சென்ஸை கொடுக்குது. அப்போ ஸ்ப்ரிங்கை போட்டுருவோம். ஸோ பியூட்டி இஸ் அ சம்மர் ஃப்ரூட்ஸ், அதாவது வேண்டாத இடத்துல கஷ்டமான டைம்ல இருக்கக்கூடிய ஒரு இனிமை தான் பியூட்டி அப்படின்றாரு. பாருங்க, ஒரு பேரடாக்ஸா இருக்குது பாத்தீங்களா? விச் ஆர் ஈஸி டு கரப்ட் அண்ட் கேனாட் டேஸ்ட். ஈஸியா அதை கரப்ட் பண்ணிட முடியும், அதை நாசமாக்கிட முடியும், அது டேஸ்டே கொடுக்காது. And for the most part, it makes a dissolute youth and an age a little out of countenance. சரிங்களா? ஸோ எப்போ வேணாலும் அது நாசமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் a temporary one. சரியா? பியூட்டியை பத்தி பேச மாட்டாரு இல்லைங்களா? ஸோ தட்ஸ் a way we end the class. ஸோ பேக்கனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான ஒர்க் அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பேக்கன்ல அவருடைய முக்கியமான எஸ்ஏ கலெக்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒர்க்ஸ், அதுல இருக்கக்கூடிய முக்கியமான கோட்ஸ், இவ்வளவு தான் தேவை. ஸோ இனி வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம இண்டிவிஜுவல் எஸ்ஏஸை தனித்தனியா பார்த்துப்போம். ரைட்? தேங்க்யூ.